நம்மளோட பியர்டை வந்து நம்ம வளர்த்துனா மட்டும் பத்தாது, அதை கேர் பண்ணாமல் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம பியர்டை வளர்த்தாமையே போயிடலாம். அது பார்க்கறக்கும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட பியர்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பியர்டுக்கு ஒழுங்காக ஆயில் அப்ளை பண்ணுறது. இப்படி நம்ம பியர்டில் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே நம்மளோட பியர்ட் ட்ரையாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட பியர்டுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நம்ம பியர்டு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒழுங்காக ஆயிலை வச்சு மசாஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் நம்மளோட பியர்ட் க்ரோத் வந்து நல்லா ப்ரொமோட் ஆகும். பியர்டுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நார்மலாக வாட்டரை வச்சு இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த பியர்டுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஆயில்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் கெமிக்கல் பேஸ்டு பியர்ட் ஆயில்ஸ்லாம். எக்ஸாம்பிள் மினாக்சிடில் கூட வச்சுக்கலாம். அது டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதை திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணுறப்ப ஸ்கின் இரிட்டேஷன், ரெட்னஸ்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து நேச்சுரலான பியர்ட் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு தெரிஞ்ச சில பியர்ட் ஆயில்ஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பியர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு பியர்ட் ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் நார்மலாக கோகனட் ஆயில் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் நேச்சுரலான செக்கில் ஆட்டின அந்த ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பியர்டு க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் அவர் பியர்ட். நம்மளோட பியர்டை வந்து மினிமம் 1 to 2 times ஒரு நாளைக்கு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணணும். இப்படி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸு அப்புறம் பாக்டீரியா எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதனால் நம்ம ஃபேஸும் வந்து க்ளீனாக இருக்கும். நம்மளோட பியர்டோட ஹெல்த்தும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பியர்டு எப்பயுமே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட பியர்டு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பியர்டு க்ளீனாக இருக்கும். ஃபேஸ் வாஷும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நல்ல மைல்டு ஃபேஸ் வாஷோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி பியர்டை வந்து ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுறீங்களோ, அப்புறம் பியர்டை வந்து ஒழுங்காக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறீங்களோ, அதை விட முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா கோம்பிங் யுவர் பியர்டு. இப்போ நீங்கள் எவ்வளோதான் வந்து நீங்கள் இப்போ பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களோட பியர்டெலாம் வந்து அந்த அன்னெசரி ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலும் அதெல்லாம் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் உங்களோட பியர்டை கோம் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பியர்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களோட பியர்டு வந்து சுருண்டுட்டு கேர்லியாக இருக்கும். அதை வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஆக்வர்டாக இருக்கும். அதனால் பியர்டு மெயின்டெனன்ஸில் வந்து முக்கியமான ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோம்பிங் யுவர் பியர்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன கோம்பு வாங்கிக்கோங்க, 5 rupees அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுற கோம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதில் நம்ம நிறைய பாக்டீரியாஸ்லாம் இருக்கும், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபேஸில் வந்து டைரெக்டாக இது பண்ணுறப்ப பாதிக்கும். பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கோம் வந்து செப்பரேட்டாக இந்த பியர்டுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட பியர்டு வந்து இப்போ அன்னெசரியாக வேறு டைரெக்ஷனில் இருக்குன்னா நீங்கள் ஒழுங்காக கோம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். அது பார்க்குறக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் அவர் பியர்டு. நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சீக்ஸில் அப்புறம் இங்கே அப்புறம் இந்த கழுத்து கீழெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஒழுங்காக வந்து லைன் போட்டு ஷேப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம சும்மா வளர்த்திக்கிட்டே போனோம்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் லாங் பியர்டை க்ரோத் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பியர்டு வளர வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி 2 or 3 வந்து நீங்கள் ஒழுங்காக ஷேப் பண்ணிக்கும் போது இன்னும் உங்களோட பியர்டு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் கைஸ். இப்போ இதெல்லாம் சொல்கிறியே, நீ முதல்ல பியர்டை ஷேப் பண்ணியாரான்னு கேட்டிங்கன்னா, நான் பியர்ட் க்ரோத் சேலஞ்ச் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன். அதனால் நான் பியர்டு இப்போ க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 daysல வந்து ஹேர் கட் அண்ட் பியர்ட் ட்ரிம் பண்ணிடுவேன். அதனால் நான் சும்மா பியர்டை க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் மஸ்ட்டு வந்து உங்களோட பியர்டை வந்து ஷேப் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட பியர்டு வந்து ஷார்ப் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். உங்களோட ஃபேஸையும் வந்து நல்லா ஷார்ப்பாக எடுத்து காமிக்கும். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. நம்மளோட ஃபுட் இன்டேக் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்கணும். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்களோட பியர்ட் க்ரோத்தும் நல்லா இருக்கும் கைஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸு. இப்போ நம்ம வந்து ஒபீஸாக இருக்கோம், ரொம்ப குண்டாக இருக்கோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்மளோட பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், வாக்கிங், ஏதாவது ஜாகிங், பேட்மிண்டன் விளையாடுறது, அது மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கும்போது நல்லா ஸ்வெட்டு நிறையா வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். நம்ம பியர்ட் க்ரோத்தும் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணுறது வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு. மினிமம் வந்து 6 to 8 hours வந்து நம்ம தூங்கணும். அப்படி நம்ம தூங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து ஒழுங்காக பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ தான் உங்களோட பியர்டை நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ உங்களோட பியர்ட் க்ரோத்தும் நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் லேட் நைட்டில் வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு
லேட்டாக தூங்குனீங்கன்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மஸ்ட்டு வந்து 6 to 8 hours வந்து டெய்லியும் நீங்கள் தூங்கணும். சரி, இப்போ எனக்கு பிஎட் இருந்தால் நீ சொல்ல மாதிரிலாம் பண்ணி நான் என்னோட பிஎடை மெயின்டைன் பண்ணிக்குவேன், எனக்கு பிஎடே இல்லை, அப்படி இல்லாட்டி எனக்கு பேட்சி பிஎடாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஜெனட்டிக்ஸ் தான். உங்கள் அப்பா தாத்தாக்கு எப்போ பிஎட் க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சோ மேக்ஸிமம் அந்த ஏஜில் தான் உங்களுக்கும் வளரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். ஒரு 13 to 19 இயர்ஸ்க்குள்ளே அந்த ப்ராசஸ் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. பிஎட் வளரலன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பியூபர்ட்டி ஏஜில் அட்டன் பண்ணியாச்சு, எங்கள் அப்பாவுக்கும் வந்து நான் இப்போ இருக்க ஏஜ்லலாம் பிஎட் வந்துருச்சு ஆனால் எனக்கு இப்போ வளரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே எனக்கு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நம்ம பிஎடை வந்து க்ரோத் பண்ணுறதுன்னு. நான் பர்சனலாக அந்த டிப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணி என்னோட பிஎடை நான் வளர வச்சேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பியூபர்ட்டி எல்லாமே பண்ணியும் பிஎட் வளரலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் நம்மளோட பிஎட் எப்படி ஈஸியாக வளர வைக்கிறதுன்னு நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பிஎடையும் ஈஸியாக வளர்த்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களோட பிஎட் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஆடி வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.